செய்யப்பட்டார். கோவை அருகே நொய்யல் ஆற்றில் செத்து மிதக்கும் லட்சக்கணக்கான மீன்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரா. கார்த்திக் உத்தரவிட்டார். நொய்யல் ஆற்றில் நஞ்சுண்டாபுரம் ராஜவாய்க்காலில் சாயக்கழிவுகள் கலப்பதால் அங்குள்ள லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த அந்த தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரா. கார்த்திக் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியவர் செத்து மிதக்கும் மீன்களை உடனடியாக அப்புறப்படுத்தி கால்வாயை சுத்தப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். லட்சக்கணக்கான மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கிடக்கின்றன. அந்த பகுதி முழுக்க பிணவாடை அடித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. இந்த லட்சக்கணக்கான மீன்கள் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆய்வின் போது திமுக பொதுக்குழு உறுப்பினர் முருகன், ஆர். செல்வராஜ், ஆர். கோவிந்தராஜ், அக்ரிபால் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அடிமை மனநிலையில்